அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அழகா ஒரு வரிகள் சொல்லி ஆரம்பிக்கலாம். பெரியோரை வியத்தல் இனிதே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இனிதே அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வரிகள்? பெரியோரை சொல்லுங்க. பெரியோரை பார்த்து வியக்கவும் கூடாது, சிறியோரை பார்த்து இகழவும் கூடாது. கணியன் பூங்குன்றனாரோட வரிகள். சரிங்களா? இந்த வரிகளோட நம்ம இன்னைக்கு வகுப்பை ஆரம்பிப்போம். அதாவது ரொம்ப நம்மளோட பெரியவங்க நினைச்சு நம்ம அவங்கள வியக்கவும் கூடாது, சிறியவங்க நினைச்சு அவங்கள இழிவாகவும் நடத்தக்கூடாது. அந்த சிந்தனையோட நம்ம இன்னைக்கு வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் போர்ஷன் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ சயின்ஸ்ல நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதுல இருந்து கொஞ்சம் பார்த்துருந்தோம் போன வகுப்புல. இந்த பிசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்காம இருந்துச்சு. அதுவும் மித்த பகுதிகளும் இன்னைக்கு முழுமையா நம்ம அறிவியல் பகுதியை யூனிட் 1 நம்ம இன்னைக்கு ரிவிஷன்ல முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ல நம்ம எந்த மாதிரிலாம் சயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம போன வகுப்புல பார்த்துட்டு இருந்தோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பிசிக்ஸ்ல இந்த யூனிட்ஸ், அந்த அலகுகள்னு சொல்றோம்ல, அதுல இருந்து அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கேள்விகள் தான் நான் கேட்கிறேன். அழுத்தத்தோட அலகுனா என்ன சொல்லுவோம்? அழுத்தம். அழுத்தம் அழுத்தத்தின் அலகு ஜூல், வாட், நியூட்டன், பாஸ்கல். சொல்லுங்க. அழுத்தத்தோட அழகு பாஸ்கல் அப்படின்னு சொல்றோம். இது கடந்த ஆண்டுல கேட்டப்பட்ட வினா. சரிங்களா? அப்போ விசை பை பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது அழுத்தத்தோட அலகு. இன்னொன்னு சொன்னோம்ல, ஜூல் சொன்னோம்ல ஆப்ஷன்ல. ஜூல்னா எதனோட அலகு? வெப்பம். வெப்பம். அதே போல வெப்பநிலைனா என்ன அலகு வரும்? கெல்வின் வரும். இப்போ வெப்பம் அப்படின்னா ஜூல். வெப்பத்துக்கு மட்டும் தான் ஜூல் அலகா? வேற எதுக்கெல்லாம் அலகு? சொல்லுங்க. வேலை, வெப்பம், இன்னும் ஒண்ணு ஆற்றல். அப்ப ஜூல் அப்படின்னா என்னன்னு வச்சுக்கோங்க. ஜூல் அப்படின்னா வேலை, ஆற்றல், அப்புறம் வெப்பம். இது மூணுக்குமே அலகு ஜூல். வேற என்ன கேட்டிருந்தோம் ஆப்ஷன்ல? வாட். வாட்டோட அலகு? வாட் எதனோட அலகு? திறனோட அலகு வாட். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நியூட்டன். திறனோட அலகு வாட். நியூட்டன் அப்படின்றது எதனோட அலகு? விசையோட அலகு நியூட்டன். இது போல அலகு எல்லாம் சொல்றேன், நீங்க அப்படியே நீங்க என்னன்னு பதில் எழுதுங்க. கேண்டிலா. கேண்டிலா ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா அப்படின்னு சொல்றாங்க. ஒளிச்செறிவு, ஒளி மூலத்தின் அலகு, இது எல்லாமே கேண்டிலா. மோல் அப்படின்னா? மோல் அப்படின்னா பொருட்களோட அலகு அப்படின்னா மோல் சொல்லுவோம். அதே போல மின்னோட்டத்தின் அலகு? அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு? கூலும். வெப்பநிலையின் அலகு? டெம்பரேச்சர்னா கெல்வின் போடணும். அங்க வெப்பம் அப்படின்னா நம்ம ஜூல் போடுவோம். மின் அழுத்தத்தின் அலகு? மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். மின் அழுத்தத்தின் அலகு, மின்னழுத்த வேறுபாட்டோட எஸ்ஐ அலகு எல்லாமே வோல்ட் அப்படின்னு சொல்றோம். மின் தடையின் அலகு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி அலகுகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எந்தெந்த பேஸ்ல நம்ம படிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஒரு ஏரியால இருந்து கொஸ்டின் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம யூனிட்ஸ் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தெரியும்.
அதே போல இப்ப நான் அப்ளிகேஷன்ல கொஸ்டின் கேக்குறேன். இப்போ ஒரு டயர் இருக்கு. அப்ப டயர் வந்து ரோட்ல போகும்போது அது நிப்பாட்டுறதுக்கான எந்த விசை வந்து பயன்படுது? ஒரு கார் வந்து காரோ சைக்கிளோ எதோ போகுது. உராய்வு விசை. உராய்வு விசை வந்து பயன்படுது. இதே வந்து அதே கார் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல திரும்புதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன விசை வந்து பயன்படுது? ஒரு யூ டர்ன் மாதிரி ஏதோ ஒரு டர்ன்ல ஒரு கார் வந்து திரும்புது. அப்ப என்ன விசை பயன்படுது? அதே உராய்வு விசை வச்சுக்கோங்க. மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. இதுல இருந்து ஏதாவது சொல்லுங்க. மைய விலக்கு விசை வருமா? மைய விலக்கு விசை வந்துச்சுன்னா அந்த கார் திரும்பாது, அப்படியே இங்கிட்டு விலகி இப்படி போயிடும். இப்போ ஒரு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து கார்ல வர்றேன், இப்படி நான் திரும்பணும். அப்ப எனக்கு எந்த விசை வருது? மைய விலக்கு விசைனா என் கார் இப்படி திரும்பாது, என் கார் இப்படி வெளியில போயிடும், அந்த பக்கம் அப்படி திரும்பிடும். மைய நோக்கு விசைன்னு வந்தாதான் இப்படி திரும்பும், சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல திரும்பும் போது அந்த டயர் வந்து திரும்புறதுக்கு நம்மளுக்கு வந்து மைய நோக்கு விசை வந்து பயன்படுது. இப்ப சைக்கிள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சைக்கிள் ரோட்ல நேரா ஓட்டிட்டு போறோம். இப்ப சைக்கிள் போகும்போது மைய நோக்கு விசை இருந்தாதான் நம்ம உள்பக்கமா அப்படி கீழே விழுவும் போது உள்பக்கமா விழுவோம். இதே நேரா போகும்போது அந்த சைடு போய் விழுகுவாங்கல்ல, இப்ப ஏதோ கீழே விழுகும் போது அப்படி போய் விழுந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நேர் கோட்ல போகும்போது அங்க வந்து மைய விலக்கு விசை தான் வரும். இப்ப சைக்கிள்ல ரோட்ல இருந்து அங்கிட்டு போய் விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல இப்படி உள்ள விழுந்துட்டாங்க, சைக்கிள் அவங்க மேல விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இதெல்லாம் அந்த அந்த விசைகள் தான். மைய நோக்கு விசை அப்படின்னா இப்படி புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? மைய விலக்கு விசைக்கும். அப்போ மைய நோக்கு விசைக்கு வேற என்னென்ன எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லலாம்? ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வாஷிங் மிஷின் துணி சுடுறது என்னது? மிஷின் வந்து ஓடிட்டு இருக்கு, அது வந்து நோக்கு விசையா விலக்கு விசையா? வாஷிங் மிஷின்ல 2 விசை வரும்க்கா. இப்போ வந்து துணி வந்து இப்போ வாஷிங்ல இருக்கு, அப்ப என்ன விசை வரும்? மைய விலக்கு விசை. நோக்கு விசைதான் வரும். இப்ப வந்து அதோட மையத்தை நோக்கி அந்த உள்ள சுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த துணி எல்லாம் பக்கத்துல ஒட்டிதான் இருக்கும். அது ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு சுத்தும். சரிங்களா? இதே அந்த டிரைவ் பண்ணணும்ல, தண்ணியை வந்து லெஃப்ட் பண்ணும்ல, ட்ரை ஸ்டேஜ் லாஸ்ட் ஃபைனல் இருக்கும்ல, அப்ப விலக்கு விசை. அந்த தண்ணிகள்லாம் அது சைட்ல போகும்போது அந்த தண்ணி விலகி வந்து போகும். இப்ப அந்த ட்ரையர் வெப்ப வந்து விலக்கு விசை நடக்கும். நார்மலா முதல்ல ஸ்டார்டிங்ல ஓடிட்டு இருக்கும்ல, அப்ப வந்து மைய நோக்கு விசை வந்து வரும். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க மைய நோக்கு விசைக்கு? மைய நோக்கு விசை ராட்னம் வந்து சுத்துறது. அப்போ ஒரு மையத்தை நோக்கி ராட்னம் சுத்துறது மைய விலக்கு விசை இல்லையா? இல்ல, அந்த நம்ம வந்து இந்த சுத்துற ராட்னம் பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் போய் பறந்து விடுவாங்க, உள்ள வந்து விழுக மாட்டாங்க. வெளியில போய் விடுவாங்க. அதே போல அந்த இப்ப நமக்கு அந்த கொடராட்டினம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெளியிலதான் போவோம். இந்த படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க, பாத்திருப்போம், நேர்லயே பாத்திருப்போம். அப்போ நம்ம இப்படி சென்டர்ல இருக்குன்னா எல்லாரும் கொஞ்சம் வெளியில தள்ளி போய் தான் இப்படி ஒரு ரவுண்ட்ல வந்து சுத்துவாங்க. இப்ப விலகிதான் போவாங்க. சரிங்களா? இது மைய ராட்னம் சுற்றுறது மைய விலக்கு விசை. அவங்க சொன்ன மாதிரி கீழே விழுந்தா வெளியில தான் போய் விழுவோம், உள்ள வந்து விழுக மாட்டோம். சரிங்களா? அதே போல பாஸ்ட்ல இருந்து அந்த கிரீம் பிரிச்சு எடுக்கிறது, போல வெண்ணெயில இருந்து தயிர் பிரிச்சு எடுக்கிறது. அப்போ இந்த இப்படி கடையும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த வெண்ணெய் அப்படியே வெளியில தான் பிரிஞ்சு அப்படியே ஓரத்துல போய் நிக்கும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள். என்னது? தயிர்ல இருந்து வெண்ணெய் பிரியறது. சொல்லுங்க. அப்ப நீங்க ஸ்டார்டிங் ஒன்னு யூட்டன் சொன்னீங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பஸ்ல யூட்டன் போறோம்னா அது வந்து அது ஜன்னலே விழுகணுமா வெளியானே விழுகணுமா? ஜன்னல் வெளியா? இப்போ உதாரணம் கார்ல எங்கேயாவது வரோம் வச்சுக்கோங்க, நம்ம யூட்டன் போறோம்னா அந்த வட்டத்துக்குள்ள நம்ம விழுக மாட்டோம். கார் வந்து யூட்டன் போடும்போது வெளியே தானே விழுகணும். வளைஞ்சு வரையில உள்ளதான வரும்.
நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியலையே. கார்ல இல்ல போகும்போது இப்ப போகும்போது யூட்டன் போகும்போது வெளிப்புறமா விழுகணும்னா உள்புறமா விழுக மாட்டோம்னா இப்ப சைக்கிள் ஓட்டும் போது பாருங்க, சைக்கிள் ஓட்டும் கார்ல எப்படி விழுவாங்க. இப்ப மையத்தை நோக்கி அந்த 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 கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் ரோடுனா அதை நோக்கி இப்படி போகும்போது அந்த திரும்புறதுக்கு என்ன விசைனா நம்மளுக்கு மைய நோக்கு விசை தான். சரிங்களா? இப்ப விழுகிறது வேணா மைய விலக்கு விசையா வந்து இருக்கலாம். அப்ப அந்த சென்டரை நோக்கி இப்படி நம்ம திரும்புறதுனாலதான் நம்மளால திரும்ப முடியுது. இல்ல இப்ப சைக்கிள்லயும் கீழ் விழும்போது இங்கிட்டு விழுவாங்க, இங்கிட்டு விழுவாங்க. அது அந்த விசையை பொறுத்து அந்த இடத்துல மைய நோக்கு விசை செயல்படுதா, மைய விலக்கு விசை செயல்படுதா. மைய விலக்கு விசை செயல்பட்டுச்சுன்னா நம்ம இந்த சைடு தான் விழுவோம், வெளியில தான் விழுவோம். நோக்கு விசை செயல்பட்டுச்சுன்னா நம்ம உள்ள வந்து விழுகும். ஓகேவா? அங்க அப்ப செயல்படுற திரும்புறதுன்னா விஷயத்தை பொறுத்து மாறும். இப்ப திரும்புறதுன்னா மைய நோக்கு விசை, அங்க விழுகமா இருந்துச்சுன்னா மைய விலக்கு விசை. இப்ப திரும்பும் போது நம்மளுக்கு மைய நோக்கு விசை இருக்கனால திரும்பவே முடியுது ஃபர்ஸ்ட் காரை. அப்ப ராட்னம் வந்து மைய நோக்கு விசை தானே மேம்? ராட்னம் வந்து விலக்கு விசைதான். இப்போ ராட்னம் வந்து சுத்தும் போது நம்ம எல்லாருமே உள்ளேயா இருப்போம். இந்த ராட்டினத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த ஒரு குதிரை மாதிரி போட்டு இப்படி கொடை ராட்டின மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுத்தும் போது எப்படி சுத்தும்? இப்படி வெளியில் பக்கம் தானே எல்லாரும் சேர்ந்து சுத்துற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விலக்கு விசை தான் அங்க வந்து செயல்படும். அதனாலதான் வந்து அப்படி விரிஞ்சு நம்ம சுத்துறோம். இல்லைன்னா எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல ஒட்டிடுவோம். அப்ப அந்த ஒருத்தர் இதுல சுத்தும் போது அப்ப அங்க விலக்கு விசை தான் செயல்படுது. ஓகேவா? அடுத்து வேற என்ன சொன்னோம்? பால்ல தயிர்ல இருந்து வெண்ணெய் இப்படி மத்தில கடந்தோம்னா அப்ப அந்த வெண்ணெய் வந்து சைட்ல ஓரத்துலதான் பிரிஞ்சு வந்து நிக்கும். அப்ப அந்த இடத்துல மைய விலக்கு விசை தான் செயல்படுது. வேற ஏதாவது சொல்லுங்க. மைய விலக்கு விசைக்கு அந்த தேன் கூட்டுல இருந்து தேன் பிரிச்சு எடுப்பாங்க செயற்கை முறையில, அதுலயும் அங்க விலக்கு விசை தான் செயல்படும். சரிங்களா? அப்ப அந்த தேன் மட்டும் இப்ப எதுல இருந்து தனியா பிரித்து எடுக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு விலக்கு விசை தான் செயல்படுது. சரிங்களா? அப்படி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட்ல நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகளும் நம்மளுக்கு வந்து இடம்பெறுது. கோல் சூரியனை சுத்துது, அது மைய நோக்கு விசையா மைய விலக்கு விசையா? நோக்கு விசை. மைய நோக்கு விசை. அப்ப அந்த சூரியனை மையமா வச்சுதான் எல்லாருமே சுத்துறாங்க அந்த அந்த இது. அப்போ அணு அதே போல ஒரு அணுல அந்த இருக்க எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் அந்த அணுக்கள்லாம் வந்து சுத்துறது, அது என்ன விசை? மைய நோக்கு விசை. நோக்கு விசை தான். அதே போல நம்ம வாஷிங் மிஷின் சொன்னோம். வாஷிங் மிஷின்ல துவைக்கிற நிகழ்வு வந்து மைய நோக்கு விசை. சரிங்களா? இதுதான் நம்ம ரியல் டைம்ல பாக்குற எக்ஸாம்பிள்ஸ். இதை தவிர வேற கேட்கணும்னா அந்த மலை பகுதியெல்லாம் இருக்குல்ல, இப்ப மலையில கண்ணாடி எல்லாம் உடைச்சு போடக்கூடாது, கண்ணாடி பீஸ் எல்லாம் எங்குமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? சூரிய ஒளி பட்டு எதிரொலிச்சு தீப்பத்தி கொள்ளலாம். குவியாடியா அந்த கண்ணாடி வந்து குவியாடியா செயல்பட்டு அந்த சூரிய ஒளி ஒரு பாயிண்ட்ல வந்து குவிச்சிரும். அப்ப அந்த இடத்துல ஹீட் ஆகி அந்த இடத்த வெப்பமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் கண்ணாடி பீஸ் எல்லாம் போட மாட்டாங்க மலைப்பகுதியில. சரி, புவியீர்ப்பு விசை மத்திய பகுதியை விட துருவ பகுதியில அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும் மேம். கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்கும். புவியீர்ப்பு விசை அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப சென்டர்ல பூமிக்கு சென்டர்ல போனோம்னா நம்மளுக்கு எடையே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இப்ப எடைன்றது பூமியோட மத்தியில நம்மளுக்கு 0. அப்ப போக போகதான் எடை வந்து கூடும். அப்ப அங்க வந்து ஈர்ப்பு விசை வந்து செயல்படும். அப்ப புவியீர்ப்பு பகுதியில நம்மளுக்கு ஈர்ப்பு விசை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு சொல்லுங்க. இப்போ புவியீர்ப்பு விசை சென்ட்ரல் சொன்னீங்களா? நடுப்பகுதி சொல்றீங்களா மேம்? ஆமா, அவ்வளவுதான டவுட். நடுப்பகுதியில புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கும், போக போக வந்து ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். சரிங்களா? சென்டர்ல 0. வேற என்ன கேட்டேன்? ஒரு டேம் வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டேமோட அடிப்பகுதி எப்பவுமே அகலமா கட்டுவாங்க. ஏன் அப்படி கட்டுவாங்க? இப்போ நீர் வந்து சேகரிக்கிற இடம் தான் டேம். அப்போ அதுல அடிப்பகுதியை ரொம்ப அகலமா கட்டுவாங்க. எதனால அப்படி கட்டுவாங்க? அங்க அந்த கொள்ளளவு ஆப்ஷன் தரேன். பாண்டி சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அடிப்பகுதியில இருந்து ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மேல் பகுதி மேலோட்டத்தை விட அடிப்பகுதியில ரொம்ப ஃபோர்ஸ் அதிகம்.
ஃபோர்ஸ்ன்னு சொல்றத பிரஷர்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த அழுத்தத்தை வந்து சரி செய்யறதுக்காக தான் அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த அடிப்பகுதியை ரொம்ப நல்லா அகலமா வந்து கட்டுறோம். சரிங்களா? வேற ஏதாவது அப்ளிகேஷன்ல என்ன கேட்கலாம்னா, இந்த மலை ஏறுறாங்களே அதே மாதிரி மலை ஏறுறவங்களுக்கு ஏன் மூக்குல இருந்து ரத்தம் வருது? ஏன்னா அங்க இருக்க டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து சமநிலை அடையாத போயிடுறாங்க. ம், கொஞ்சம் ஒண்ணு சொல்றீங்க. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. அங்க ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கு மேம். ஆக்சிஜன் அளவு கம்மியா இருந்தா ரத்தம் வருமா? ஆக்சிஜன் அளவு கம்மியா இருந்தா செத்து போயிருவாங்க. சொல்லுங்க. மேல போக போக காற்றோட அழுத்தம் குறையும். ஸோ அந்த குறையுமா கூடுமா ரெண்டுல ஏதோ ஒன்றுக்கா. ஸோ அதனால ப்ரெஷர்னால மூக்கு வழியா ரத்தம். கரெக்டா சொன்னாங்க. அப்போ மலையில மேல ஏற ஏற இந்த வளிமண்டல அழுத்தம்ன்றது வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும் இல்ல. வளிமண்டல அழுத்தம் குறையறதுனாலதான் நம்மளுக்கு வந்து அதை வந்து ஏத்துக்க முடியாம நம்மளுக்கு வந்து மூக்குல வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ எதனால எல்லாமே நம்மளுக்கு பிசிக்ஸ் ரிலேட்டட் தான். இப்போ என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கணும். இதெல்லாம் அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு வந்து கேக்குறாங்க. வேற என்ன கேட்கலாம்? மேகங்கள் ஏன் வெள்ளை கலர்ல இருக்கு? மேகங்கள் ஏன் வெண்மை நிறத்துல இருக்கு? எதிரொலிப்பாங்க. சொல்லுங்கக்கா. ஒளி எதிரொலிப்பாங்க. சூரியன்ல இருந்து ஒளி எதிரொலிப்பு. அப்ப சூரியன்ல இருந்து அந்த ஒளி மூலக்கூறு எல்லாமே எதிரொலிச்சு போயிடும். அந்த கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கடைசி அந்த ஒயிட் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன எதிரொலிப்புன்னு சொல்லுங்க. நம்ம நிறைய ஒளிச்சிதறல் படிச்சிருப்போம். டிண்டாலா, ராமனா, அப்புறம் மீ ஒளிச்சிதறலா? டிண்டால் வந்து இல்ல. டிண்டால்னா வந்து இந்த ஒரு கூழ்ம கரைசல் வழியா வந்து ஒளி எதிரொலிச்சுனாதான் அது வந்து டிண்டால் அப்படின்னு சொல்றோம். இந்த நம்ம ஜன்னல்ல வந்து பார்த்தோம்னா அந்த லைட் வந்து வர்றது தெரியும்ல நம்மளுக்கு. அப்படியே அதுதான் வந்து டிண்டால்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சொல்லுங்க பாண்டி. எதிரொலிப்பு தான் தெளிவா கேக்குது. என்ன எதிரொலிப்பு சொல்லுங்க. மீ எதிரொலிப்பு. இது கரெக்ட். சரிங்களா? அப்ப எந்த எதிரொலிப்புனா மீ எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம மேகம் ஏன் ஒயிட்டா இருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ எல்லா கலருமே சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கலர் வரும்? இப்ப விப்ஜார்ல 7 கலர் இருக்கு. 7மே ஒன்னா சேர்த்தா நம்மளுக்கு என்ன கலர் வரும்? ஒயிட் வருமா? பிளாக் வருமா? நம்மளுக்கு வரும். அப்ப அதனாலதான் அந்த இடத்துல ஒளி சிதறல் நடக்கும் போது நம்மளுக்கு மேகம் வந்து வெள்ளை கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வானவில் எப்பயுமே சூரியனுக்கு ஆப்போசிட்ல தெரியுமா? சூரியனுக்கு பக்கத்திலேயே அந்த மாதிரி தெரியுமா? சூரியனுக்கு எதிர் திசையில தான் வானவில் வந்து தெரியும் நம்மளுக்கு இல்ல, அந்த ஒளிச்சிதறல் நிகழ்வுனால. இது நம்ம கவனிச்சு பார்க்கணும். எப்பயுமே சூரியன் எந்த திசையில இருக்கோ அதுக்கு எதிர் திசையில தான் நம்மளுக்கு வந்து வானவில் வந்து தோன்றும். ஒரு அழுகி போன முட்டை, இப்போ முட்டையை வந்து வேக வைக்கிறீங்க இல்லைங்களா? இல்லைன்னா சும்மா கூட தண்ணியில வந்து போடுறீங்க. அப்போ நல்ல முட்டைனா அடியில போயிடும். அழுகி போன முட்டைனா மிதக்கும். ஏன் மிதக்கும்? இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் எடுத்தோம்னா தண்ணிக்குள்ள போட்டா ஒண்ணு அடியில போகணும், இல்லைன்னா மிதக்கணும். 2 நிகழ்வு நடக்கும். அப்ப இந்த முட்டை என்ன ஆகும்? நல்ல முட்டைனா எப்படி இருக்கும்? சமைக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அழுகி போன முட்டையெல்லாம் என்ன ஆகும்? அழுத்தமா? சொல்லுங்க சந்துரு. நல்ல முட்டையில அழுத்தம் அதிகமா இருக்காங்க. என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மிதக்குமா இல்ல அடியில போய் மூழ்குமா? நல்ல முட்டை மூழ்குமா? நல்ல முட்டை. அழுகி போன முட்டைன்னு பாத்தீங்கன்னா மிதக்கதான் செய்யும். அதுதான் அந்த மிதப்பு விசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
சரிங்களா? அப்போ இது வந்து எதனால அந்த மிதக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வெயிட் அந்த நிறை வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மேம் அப்புறம் மழையோட அந்த அழுகி போன முத்துக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குமா மேம்? நொதி அழுகி போனதுனால அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில அந்த காற்று வந்து நம்மளுக்கு சரிங்களா? அப்ப அந்த காற்று மூலக்கூறுகள் அங்க இடம்பெறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து மிதக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உங்க சொன்னனால ஞாபகம் வருது. இப்ப குளிர்காலத்துல வச்சுக்கோங்க. குளிர்காலத்துல நம்ம குளிருதுன்னு பெட்ஷீட் வந்து பொத்தி தூங்குறோமா? அதுல நம்ம கம்பளி பெட்ஷீட் பொத்தி தூங்கினா நம்மளுக்கு நல்லா வந்து இதமா இருக்குமா? இல்ல காட்டன் பெட்ஷீட் மாதிரி பொத்தி தூங்கினா நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா? கம்பளி மேம். கம்பளி வந்து பொத்தி தூங்குறதோட காட்டன் பெட்ஷீட் 2 பெட்ஷீட் நம்ம மேல போட்டு தூங்கினா 2 பெட்ஷீட் சொல்றேன் சரிங்களா? தூங்கினோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா? ஒரு லேசான ஒரு காட்டன் சரிங்களா? அதுக்கு மேல இன்னொரு காட்டன் பெட்ஷீட் போட்டு நம்ம தூங்கினோம்னா கம்பளி பொத்தி தூங்குறதோட நம்மளுக்கு இதமா இருக்கும். அது ஏன்? இதுதான் வெயிட், நம்ம குளிர் தாங்கும். ஆனா காட்டன் ஏன் நான் சொல்றேன்? யாராவது கெஸ் பண்றீங்களா? ஏன் காட்டன் பெட்ஷீட் பொத்தி தூங்கினா நம்மளுக்கு வெப்பம் வந்து இதமா இருக்கு, கனகனன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல? ஏன்? பாண்டி சொல்றீங்களா? நீங்க ஆன்சர் பண்ணதுல இருந்து நான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். மேம் 2 டபுள் காட்டன் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹீட் வந்து வெளியே போக விடாது மேம். நம்மளுக்குள்ளேயே அந்த இடத்துக்குள்ளேயே சரௌண்டிங்குள்ளேயே அந்த ஹீட்டை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதே மாதிரி வெளியில இருந்து நம்மளுக்கும் பெட்ஷீட் கிடைக்கலையா? எஸ் மேம். அது கம்பளிக்கே வரும்ல. கம்பளியும் நம்மளுக்கும் கம்பளிக்கும் இது என்னன்னா இப்போ அந்த 2 பெட்ஷீட் சொன்னா அந்த 2 பெட்ஷீட் இடையில ஒரு காற்று ஃபார்ம் ஆயிருக்குமா? அப்போ அந்த காற்று மூலக்கூறு வந்து காற்று இப்போ 3 ஸ்டேஜ் சொல்லுவோமா? திடப்பொருள், திரவப்பொருள், காற்றுன்னு சொல்லுவோம். இப்போ திடப்பொருள்ல அதுக்கு உள்ள இருக்க அணுக்கள் ரொம்ப பக்கத்துல பிணைஞ்சிருக்கும். அதனால வெப்பநிலைய நல்லா பிடிச்சு வச்சுக்கும், ஹீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். திரவ மூலக்கூறுல அதோட கொஞ்சம் மூலக்கூறுக்கு இடையில கேப் வந்து இருக்கும். காற்றுலன்னு பாத்தீங்கன்னா வாயு மூலக்கூறுல பார்த்தா நல்ல மூலக்கூறுகளுக்கு இடையில இடைவெளி இருக்கும். இப்போ அந்த 2 பெட்ஷீட்டுக்கு இடையில இருக்கிற காற்று அப்ப அதுக்குள்ள ஒரு காற்று ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த காற்று அந்த வெப்பநிலைய அதுக்குள்ளேயே வச்சிருக்கும். சரிங்களா? அதனால அந்த வெளியில இருக்கிற டெம்பரேச்சரை அவ்வளவு சீக்கிரம் அது வந்து உள்ள விடாது. அப்ப அந்த ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இனிமேல் வந்து 2 காட்டன் பெட்ஷீட் எடுத்து போட்டு தூங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப கம்பளிக்கு இடையில வந்து நம்மளுக்கும் கம்பளிக்கும் இடையில மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல அதுக்கு 2 பெட்ஷீட்டுக்கு இடையில இருக்கிற வேற காற்று மூலக்கூறுகள் வந்து இருக்கும். அதனாலதான் நம்ம அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி குளிர்காலத்துல பறவை பாத்தீங்கன்னா ரெக்கையை விரிச்சு வச்சு உட்காரும், அப்படி சுத்தி வச்சு. அதுவும் அந்த அந்த நிகழ்வுனாலதான். சரிங்களா? நார்மலா பறவை ரெக்கையை வந்து இப்படி மூடி வந்து உட்காராது. குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நல்லா அதோட இறகுகளை நல்லா புஷ்ஷுன்னு விரிச்சு வச்சு இப்படி சுத்தி வச்சு உட்காரும். அதுவும் அதே மாதிரிதான். அப்ப அந்த அந்த ரெக்கைக்கும் அந்த பறவையோட உடலுக்கும் இடையில இருக்கிற அந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்று மூலக்கூறு அதை வந்து வெளியில விடாம வச்சுக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை அப்படியே நிலைச்சு வந்து இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். இப்ப நம்ம லிப்ட்ல மேல ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எடை வெயிட்டா தெரியுமா இல்ல லேசா தெரியுமா? அடுத்த கொஸ்டின். தெரியும், வீட்டுல தெரிய மாட்டேன். இப்போ எடை வந்து குறையதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேல வந்து உயர உயர நம்மளுக்கு வந்து எடை வந்து குறையதான் வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பேசும்போதே வந்து ஒரு நேரம் ஒளறி பேசுவாங்க. அது நிகழ்வு எதனால? இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறவங்க எப்பவுமே நல்லா பேசுவாங்க. அவங்க உடல்நிலையில ஏதோ ஒரு மாற்றத்தினால கொஞ்சம் வந்து நல்லா பேசிட்டே இருக்கும்போது வாய் வந்து கொளறுதுன்னு சொல்லுவோம்ல, அது எதனால நடக்குது? காற்றுதான் காரணமா மேம்? சொல்லுங்க கௌசல்யா. காற்று. காற்று என்ன பண்ணுது? நம்ம உடல்ல மாற்றம்னா வாய்க்குள்ள என்ன நடக்குதுன்னு கேக்குறேன்.
நானும் சொல்றேன். இப்போ நம்ம நம்ம நம்மளுக்கு திரவம் வந்து வாயில சுரக்குது தெரியும்ல, அது வந்து ட்ரை ஆயிருச்சுன்னா, இப்போ வெப்பநிலை நம்ம பேசி பேசி வெப்பநிலை ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த வெப்பநிலை காரணமா அந்த வாய் வந்து ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸா பேசாம உள்ளார வந்து அனுப்ப. அதனாலதான் தண்ணி எடுத்து வந்து குடிச்சுக்குவாங்க இடையில இடையில பேசும்போது, சரிங்களா? இப்போ அந்த இடத்துல வெப்பநிலைனால வந்து அப்படி சொல்லுவாங்க. சரி, அடுத்து மேகத்தோட அடிப்பகுதி வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். இப்ப மேகம் பார்க்கும்போது மேல நல்லா விளவிலேன்னு இருக்கும், அதோட அடிப்பகுதி கருப்பு கலர்ல இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? மேம் என்ன கொஸ்டின் திருப்பி சொல்லுங்க மேம். மேகத்தோட அடிப்பகுதி கருமை நிறத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒயிட் கலர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னோம். அதே போல அடிப்பகுதி கருமை நிறத்துல இருக்கு. ரொம்ப டார்க் அந்த மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேகம்லாம் கருமேகமா இருக்கு அப்படின்னு. எதனால அந்த மேகத்தோட அடிப்பகுதி கருமை நிறத்துல இருக்கு? சொல்லுங்கக்கா. சரி, நான் சொல்றேன். அது எப்ப இருக்கும்? அந்த மழை காலத்துலதான் அப்படி வந்து அந்த அடிப்பகுதி கருமையா வந்து இருக்கும். இப்போ அந்த ரெயின் சீசன்ல அந்த ரெயின் டிராப்ஸ்ல அந்த மழை துளிகள்லாம் வந்து உள்ள இருக்கும். அதனால அந்த சூரிய ஒளி என்ன பண்ண முடியாதுன்னா ஃபுல்லா அப்சர்வ் ஆகி உள்ள போக முடியாது. அந்த உள்ள போய் அது என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ள உள்ள பயணிக்க முடியாது அந்த மழை துளினால. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கருமை நிறமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல அழுத்தம் வந்து அதிகமா வந்து இருக்கும், அதனால கருமை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேகத்தோட அடர்த்தி, அழுத்தத்தோட அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும், திக்னஸ் மழை காலங்கள்ல. அதனால இந்த சூரிய ஒளி பயணிக்க முடியாம அது வந்து கருமை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செவ்வானம் தெரியுதுல, மேகத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இப்போ திடீர்னு வந்து காலையில சாயந்தரம் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் ரெட் கலர்ல மேகம் இருக்குல்ல, அது எதனால? செவ்வானம் ஏன் தெரியுது? செவ்வானம் இப்போ விப்ஜிஆர் கலர் இருக்குல்ல, விப்ஜிஆர் கலர்ல எந்த கலர் அதிகமா சிதறடிக்கப்படும், எந்த கலர் கம்மியா சிதறடிக்கப்படும்? ரெட் மேம். ரெட் மேம். என்ன ஆகும்? அதிகமா சிதறடிக்குமா கம்மியா சிதறடிக்குமா? அதிகமா சிதறடிக்கும். அதிகமா சிதறடிச்சனால நம்மளுக்கு ரெட் கலரா தெரியுதா? சொல்லுங்க. குறைவா குறைவா மேம். ரெட் கலர் கம்மியா தான் சிதறடிக்கும், சரிங்களா? அதனாலதான் தெரியுது. ப்ளூ வந்து நல்லா சிதறடிச்சிரும், அதனால சிதறி போயிரும், சரிங்களா? இந்த ரெண்டு தான். நீல நிறம் வந்து சிதறடிக்கிறது அதிகமா இருக்கும், சிகப்பு நிறம் கம்மியா இருக்கும், சரிங்களா? அப்ப அந்த நீல நிறம் சிதறடிச்சு வெளில போயிரும். அப்ப தெரியறது ஃபுல் விஷனும் நம்மளுக்கு ரெட் கலர் தான் தெரியும். அதனாலதான் அங்க செவ்வானம் வந்து நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது சிகப்பு கலர் நல்லா தெரியுது, இல்ல ப்ளூ கலர் சிதறடிச்சு போயிரும். அந்த விப்ஜிஆர்லயே அதிகமா சிதறடிக்கிறதுனா நம்மளுக்கு ப்ளூ கலர் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மாத்தி நம்ம புரிஞ்சிருக்கோம். ஓகே, வேற என்ன கேட்கலாம்? இடி தாங்கி எதுக்காக வச்சிருக்கோம்? பெரிய பெரிய பில்டிங் மேல இடி தாங்கி வச்சிருப்பாங்க, அது ஏன் வச்சிருக்காங்க? பூமிக்கு அனுப்ப. கொஸ்டின் கேப்பமா, எல்லாரும் தூங்கிட்டீங்களா? காலையில கொஸ்டினா கேக்குறேன்னு. இடி தாங்கி வச்சிருக்கா? எல்லாரும் பேச முடியும், எல்லாருக்கும் மைக் ஆன்ல தானே இருக்கு. இடி தாங்கி அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும் எல்லாத்துக்கும், அது எந்த பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க? ஏற்படுத்தாத அளவுக்கு அந்த அது பூமிக்கு அனுப்புதா நம்ம
பில்டிங் பாதிக்கப்படாம அப்ப இருக்கும். தெளிவா சொல்லுங்கக்கா, மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்கக்கா. மேம் இதுதான் ஐயா பூமிக்கு வரக்கூடிய இடியை வந்து கட்டடத்து வழியாக பூமிக்கு அனுப்பக்கூடிய தன்மை வந்து இடிதாங்கிக்கு இருக்கு மேம். அதனாலதான் இடிதாங்கி கட்டடத்துக்கு மேல பொறுத்துரும். சார் சொன்ன மாதிரிதான் அந்த மின்னல் வெட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹை கரண்ட் மின்சாரம் தான் பாஸ் ஆகும். சரிங்களா? அப்ப அந்த இடிதாங்கி என்ன பண்ணும்னா அந்த மின்சாரத்தை அப்படியே அது வாங்கி தாங்கின்னு சொல்லுவோம்ல, அதான் அது தாங்கி அப்படியே நம்மளுக்கு பூமிக்குள்ள வந்து அது செலுத்திடும். அதுக்காக தான் அந்த இடிதாங்கி வந்து வச்சிருக்கோம். இப்ப அந்த மின்னல் திறந்து வர மின்சாரத்தை பூமிக்குள்ள கடத்தும். அதுதான் அதோட வேலை. அடுத்த கொஸ்டின், இப்ப கடல் நீர் நீல நிறமா இருக்குல்ல, அதுக்கு என்ன ஒளி சிதறல்? அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, இது தெரியும் எல்லாத்துக்கும். என்ன ஒளி சிதறல்னால கடல் நீர் நீல நிறமா இருக்கு? யார் கண்டுபிடிச்சா கடல் நீர் நீளமா இருக்குன்னு? ஆப்ஷன் கொடுங்க மேம், சொல்லிடுறேன். நான் ஆப்ஷன் கொடுங்க மேம், சொல்றேன். பேர்லதான் நம்ம கொண்டாடுறோம். புரியல மேம். அறிவியல் தினம் அவரோட பேர் சொல்லுங்க. ராமன். வந்து கடல் நீர் வந்து நீல நிறமா இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. இல்ல அப்ப ராமன் விளைவு அவர் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த சிந்தனை வந்து வரும். தண்ணியை பாப்பாரு, ஏன் கடல் வந்து நீல நிறமா இருக்குன்னு அவருக்கு சிந்தனை வந்து வரும். அப்புறம் தான் அவரோட ஆராய்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த விளைவை கண்டுபிடிச்ச விளைவாதான் நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அறிவியல் தினம் வந்து அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து கொண்டாடுறோம். என்னைக்கு அறிவியல் தினம்? பிப்ரவரி 28ஆவது நாள். அந்த விளைவை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த நாள்தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். அதே போல அந்த ராமன் விளைவிலே வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோப்பு குமிழ் இருக்குல்ல, இப்ப முட்டை முட்டையா பபிள்ஸ் வருதுல, அதுல வந்து பார்த்தோம்னா கலர் கலரா தெரியும்ல, அதுவுமே ராமன் எஃபெக்ட் தான். இதே எழுதிக்கோங்க. சோப்பு குமிழ் வண்ண நிறமா தெரிவதும் ராமனோட ஒளி குறுக்கீட்டு விளைவு, அந்த ராமன் விளைவோட எஃபெக்ட் தான் அந்த பபிள்ஸ்ல கலர் கலரா அந்த கலர்ஸ் தெரியுது. அதே போல அந்த சீடியில நம்மளுக்கு சீடி போடுவோம், அதுல வந்து அப்படியே ரவுண்டா நம்மளுக்கு கலர்ஸ் தெரியும், அப்படியே சுத்துற மாதிரி தெரியும் சீடியில, அதுவுமே ராமனோட குறுக்கீட்டு விளைவு. அதுதான் ராமன் விளைவுனாலதான். இப்ப இது மாதிரி நம்ம படிக்கும் போது அப்ளிகேஷன் ஓரியன்டா படிச்சோம்னா இப்ப கொஸ்டின் அதான் வருது. இப்ப விதிகளை கொடுத்து இது என்ன விதின்னு எல்லாம் கேக்குறது இல்ல, அத அப்ளிகேஷன்ல என்ன கேக்குறாங்கன்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ தண்ணி, அடுத்த கொஸ்டின். இப்போ தரை பகுதியில நம்ம உட்கார்ந்துருக்கோம். சரிங்களா? இப்போ தரை பகுதி வந்து நல்ல குளிரா இருக்குமா? வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? வீடியோ ஆடியோ தெரியுதா? நான் பேசுனது கேட்கலைங்களா? இப்ப கேக்குதா? என்ன கொஸ்டின் கேட்டேன்? தரைப்பகுதி ரொம்ப குளிர்ச்சி அடையுமா, தண்ணி ரொம்ப குளிர்ச்சி அடையுமா? தரைப்பகுதி மேம். தரையெல்லாம் குளிர்ச்சி ஆகுமா சார்? தண்ணியா தரையா? தரை மேம். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வந்து ஹீட் ஆகும், சூரியனோட வெப்பத்தினால தண்ணி வந்து ஹீட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகுமா. தரை வந்து ஈஸியா டக்குனு குளிர்ச்சி அடையும்ல மேம். தரை காலை வைக்க முடியாதுல்ல சார், வெயில் அடிச்சிச்சுன்னா காலை பொத்து போயிடும், தரையும் சூடாகும். கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நீர் தான் வந்து அதிகமா குளிர்ச்சி அடையுதான். சரிங்களா? ஏன் குளிர்ச்சி அடையுதுன்னு யாராவது சொல்றீங்களா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த அப்ளிகேஷன் தான், வேற ஒண்ணுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதே போலதான் வரும். நீர் தான் அதிக குளிர்ச்சி அடையுது. நானே சொல்றேன் ஏன் நீர் குளிர்ச்சி அடையுதுன்னா, இப்ப ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெப்பம் வருது,
வெப்பப்பட்ட உடனே என்ன பண்ணுது, அதுக்குள்ள இருக்கிற நீர் என்ன ஆகும், ஆவி ஆகும். சரிங்களா? அப்ப ஆவி ஆகி அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த ஆவி என்ன பண்ணும், குளிர்ச்சி திரும்ப வந்து ஆவி வந்து என்ன ஆகும், குளிர் ஆக ஆரம்பிக்கும்ல. நீராவி வந்து திரும்ப குளிர் அடையும். அப்ப அந்த இடத்துல வந்து அதிக வந்து குளிர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதேதான் இந்த ஐஸ் கட்டி ஆகும்ல ஃப்ரிட்ஜ்ல, அதுவும் நடக்கும். இப்ப நம்ம ஒரு பொருளை போய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எந்த பொருள் வச்சாலுமே இந்த ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சோம்னா மேல வந்து பனிக்கட்டி இருக்கும். பனிக்கட்டி அப்படியே மேல ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். அதுவும் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த பொருள்ல இருக்கிற வெப்பநிலையினால அது வந்து ஹீட் ஆகி அது வெளியில போக முடியாதுல்ல, அதுக்குள்ளேயேதான் சுத்திக்கு இருக்கும். அப்ப அது நீராவியும் ஆயிரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த நீராவி திரும்ப குளிர்ச்சி அடைஞ்சு அது மேற்பரப்புல அப்படியே ஐஸ் கட்டியா படிஞ்சிரும். இல்ல, இந்த நிகழ்வு தான் நடக்கும். அப்போ நீர் தான் வந்து அதிகமா குளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா எப்படி என்ன சொல்றேன்னு? சரி, இப்போ ஆப்பிள் வந்து கட் பண்ணி வைக்கிறீங்க, அது ஏன் கலர் மாறுது? ஒரு கலர்ல ஆயிரும்னா என்ன கலர்ல ஆகும் ஆப்பிள்? பழுப்பு கலர்ல ஆகும். காற்றுல அந்த ஆக்சைடு காப்பி கலர் மேம். வந்து பல்ப் கலர்ல ஆகுது. ஆக்சைடு என்ன மூலக்கூறு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மூலக்கூறுனால அது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது காத்துல பட்டோன்னே. ஆப்பிள்ல என்ன சத்து இருக்குன்னு யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. மாலிக் அமிலம் மேம். பீனைக் அமிலம். ஆப்பிள்ல மாலிக் அமிலம் இருக்கு. அதுல வந்து Fe வந்து இருக்கும். சரிங்களா? அயன் வந்து இருக்கும். சரிங்களா? அது காத்துல பட்டோன்னே அது FeO2 அப்படின்னு சொல்லுவோம்ல, FeO2வா ஆயிரும். அந்த ஹைட்ரஜேஷன் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு அது FeO2வா ஆயிரும். அதனாலதான் அந்த கலர் வந்து பல்ப் கலர்ல ஆயிடுது. இப்படி வெட்டி வைக்கும் போது வேற என்ன அப்ளிகேஷன் சொல்லலாம்னா, அப்புறம் இந்த தாமிர பாத்திரமும் இந்த குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் வந்து காத்துல வந்து வச்சோடனே அந்த கலர் வந்து மாறிடும். அந்த பச்சை கலர் மாதிரி ஆகும். இந்த தாமிர பாத்திரம்லாம், பித்தளை பாத்திரம்லாம் சொல்லுவோம். அதுவுமே இது மாதிரிதான். அந்த காத்துல இருக்கிற O2னால அது வினை புரிஞ்சு அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பச்சை கலர்ல மாறும். ஓகேவா? தாமிரம் அப்ப காப்பர் அப்படியே அந்த கார்பன் டை ஆக்சைடு இருந்து CaCO3 வந்து மாறிடும். அதனால இந்த பச்சை நிறம் வந்து கிடைக்குது. சரி, விளக்கு எரியுதுல, இப்ப விளக்கு பொறுத்துரும், விளக்கு எரியுது. அது ஏன் மேல் நோக்கி எரியுது? ஏன் டவுன் கீழே பார்த்து எரியாம மேல நோக்கி எரியுது? இருங்க, யாருக்கா கொஸ்டின் கேட்போம். ரக்ஷனா பதில் சொல்லுங்க. ரக்ஷனா இணைப்புல இருக்கீங்களா? ரக்ஷனா, ஐயப்பன் மேம் தெரியலங்க மேம். தெரியலன்னு சொல்லணும்ல. தூங்கிட்டீங்களா முடிச்சிருக்கீங்களான்னு எப்படி எனக்கு தெரியும்? இது ஒரே கொஸ்டின் அப்ளிகேஷனா கேட்டோடனே படுத்துட்டீங்களா கதை கேட்கற மாதிரி? ஜோதிகா சொல்லுங்க. முதல் ஆளா வந்தீங்க கிளாஸ்க்கு. ஜோதிகா, ஜெயந்தி இவங்கெல்லாம் ஃபர்ஸ்டா வந்திருந்தீங்க. ஜெயந்தி ஆன்சர் பண்ணுங்க. மேம் இருக்கீங்களா? ஏன் வந்து விளக்கு மேல் நோக்கி எரியுது? தெரியல மேம். அருணா அக்கா சொல்லுங்க. அருணா, நுண்புலை ஏற்றம். சரிங்களா? நுண்புலை ஏற்றம். அதனாலதான் அந்த திரி போட்டோன்னே அந்த திரியில அப்படியே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி அப்படியே மேல போய் தீ வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி எரியும். அதுக்கு வந்து நுண்புலை ஏற்றம்னால. இதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கும் நம்மளுக்கு. நுண்புலை ஏற்றத்தினால நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து மேல் நோக்கி எரியுது அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின் அப்புறம் கேட்போம். வேற என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின்? மைப்பேனா வச்சிருக்கிறது நுண்புலை என்னங்கா? பேனா மைப்பேனா வச்சிருக்கோம்ல மேம், அது அந்த அப்ளிகேஷன் தானே வரும். அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஓகே, சந்துருக்கு என்ன டவுட்? இந்த விளக்கு சொன்னீங்க மேம், இது இன்னொரு சொல்லுங்க. விளக்கு ஏன் மேல் நோக்கி எரியுதுன்னா அதுக்கு நுண்புலை ஏற்றம். அதே மாதிரி இந்த அக்கா சொன்ன மாதிரிதான், பேனா கேட்ரிட்ஜ்ல இருந்து இங்க் வந்து வெளியில வந்து வருது இல்ல, அதுவுமே அது மாதிரிதான் சொல்லுவாங்க, நுண்புலை ஏற்றம்.
அந்த நுண் துகள்கள் அப்படியே வெளியில வந்து வர மாதிரி. அதை எப்படி நமக்கு மேம் டவுட் வந்துச்சா? இல்ல மேம், அது என்னன்னா அந்த அந்த எண்ணெய் விளக்குல எண்ணெய் ஊத்துறோம்ல, அந்த எண்ணெய் மேல வர்றதுக்கு அந்த நீங்க சொல்ற ரூல்ஸ் ஃபார்ம் ஆகுதா, இல்ல அந்த எரியறதுக்கு அந்த ரூல்ஸ் ஃபார்ம் ஆகுதா மேம்? எதுக்கு மேம் சொல்றீங்க நீங்க? எரியறதுக்கு அப்படின்னா அந்த கீழே நம்ம விரைவு கட்டையெல்லாம் போட்டு எரிக்கிறோம் மேம், அதுவும் இதே மாதிரி மெத்தட்ல தான் எரியுதா? அது இல்ல மேம், விறகு இதெல்லாம் எரிக்கிறோம்ல மேம், அதுவும் இதே மெத்தட். உங்களுக்கு நெருப்பு மேல் நோக்கிதான் இருக்கும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அந்த நம்ம ஹீட் பண்றதுனால அந்த இடத்துல வந்து எல்லா வாயுக்கள் எல்லாமே மேல போகுது, சோ ஹீட் ஆகிற இடத்துல வந்து வாயுக்கள் இருக்காது, அதனால மேல் நோக்கி நான் எரியுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியும் கூட இருக்கு. நமக்கு வாய்க்கு மேலதான் போறதுனால இல்ல இந்த கண்டிஷன் ஏற்றம் தான். சயின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே மேம். அறிவியல் படி சொல்லணும்னா நுண்புள்ளை ஏற்றம் தான். சரிங்களா? ஓகே, நம்ம வேற கொஸ்டின் கேட்போம். இந்த வவ்வால் இருக்குல்ல, இதுவுமே அப்ளிகேஷன் தான். அந்த வவ்வால் வந்து என்ன விளைவின் மூலமா அது அந்த மீ ஒலிய உணருது? வவ்வால்கள் மட்டும்தான் பறவையில அந்த மீ ஒலிய உணரும்னு சொல்லுவோம். அது என்ன விளைவு? ஒலி எதிரொலிப்பு. வேற அப்ளிகேஷன் சொல்றேன், அதுக்குமே இதே தான். அதை வச்சு ஆன்சர் சொல்றீங்களான்னு பாப்போம். இந்த டிராபிக்ல நம்மளுக்கு டிராபிக் போலீஸ் கையில ஒண்ணு வச்சிருப்பாருல, பேர் என்ன? வாக்கி டாக்கி. இல்லையா? ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுக்கு மெஷர் பண்றதுக்கு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு. ஸ்பீடா போற வண்டியெல்லாம் அவர் கண்டுபிடிப்பாரு. என்ன வேகத்துல போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையில ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பாரு. சரிங்களா? அந்த மிஷின் வந்து இந்த வாகனத்தோட எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லிரும். அதுவும் இந்த விளைவு தான். இது என்ன விளைவு சொல்லுங்க? நான் நிறைய கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு ஒரே ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் கேட்டேன், வவ்வால் கேட்டேன். அடுத்து அந்த டிராபிக்ல போலீஸ்மேன் வந்து அந்த வாகனத்தோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கையில ஒரு மிஷின் வச்சிருப்பார், அதுவும் இந்த விளைவு மூலமா. அதே போல இன்னொரு இது என்னன்னா, நான் ஆப்ஷன் கொடுக்காம கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர். ஃபிளைட், சரிங்களா? ஃபிளைட் வந்து இப்போ தரை இறங்கணும். சரிங்களா? தரை இறங்கணும்னா இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதை மெஷர் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு விளைவு தான் இருக்கும். என்ன விளைவு? சீபக் விளைவா மேம்? இல்லைங்க சார். ரேடார்லயும் இந்த விளைவு தான் இருக்கும். டாப்லர் விளைவு, சரிங்களா? எழுதிக்குங்க, டாப்லர் விளைவு. டாப்லர் விளைவுனா என்னன்னா, இப்ப நம்ம அந்த போலீஸ்கார்ட்ட சொன்னோம்ல, அவர் ஒரு மிஷின் வச்சிருப்பாருன்னு, பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த கையில அவர் வச்சிருக்கிறது, அதுல இருந்து வர்ற அந்த ரேஸ் இருக்கும்ல, அந்த ஒளி கதிர்கள் அது வந்து அந்த வாகனத்து மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் மிஷினுக்கு வரும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த வாகனத்தோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதே போல பிளைட் வந்து போகும்போது அங்க அது மேல பட்டு அது எந்த உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதுல வந்து காட்டும். சரிங்களா? அதுவும் டாப்லர் விளைவு தான். வேற என்ன, அந்த வவ்வால் வந்து இந்த மீ ஒளியை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒளி மூலமா தான் அது எல்லாமே சென்ஸ் பண்ணும். இப்போ அந்த இடத்துக்கும் இந்த டாப்லர் விளைவு தான் நமக்கு யூஸ் ஆகுது. இப்ப இந்த வவ்வால் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாப்லர் விளைவு. அடுத்து வந்து இந்த இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல கேக்குறேன், மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் என்ன திட்டம்? நாசா வந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம். ஆதிலட்சுமி அக்கா சொல்லுங்க, இப்ப ரீசெண்டா நடந்ததுதான். கௌசல்யா சொல்லுங்க. கௌசல்யா தூங்கிட்டீங்களா? மேம் ஆக்சி ஃபோமா மேம்? என்ன ஜோதிகா சொன்னீங்க? ஆக்சி ஃபோம். பாதிதான் கேக்குது, பாதி முழுங்கிடுறீங்க.
ஆக்சிஃபோம்னு ஏதோ ஒன்று வருங்களா? இல்ல. அப்போ ஸ்பேஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எப்பயுமே கேட்பாங்க. எப்பயுமே எல்லா கொஸ்டின்லயுமே குரூப் 1 சரி, குரூப் 2 சரி, குரூப் 1 இப்போ ஸ்பேஸ் ரிலேட்டட் கொஸ்டின் ஒண்ணு, அப்புறம் அந்த யூனிட் எல்லாத்துக்கும் அழகுன்னு சொல்லுவோம்ல, அந்த அழகு ஒண்ணு, அப்ளிகேஷன் ஒண்ணு, இதெல்லாம் வந்து எப்பயுமே கேட்கற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நாசா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பின திட்டம் அப்பல்லோ 8 எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போன வருஷத்துல 2024 கேட்ட கொஸ்டின். அப்பல்லோ 8 சரிங்களா? 1969 தான் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. 1969. சேட்டலைட் நேம் தானே மேம் அது? ஆமா, மனிதர்களை நிலவுக்கு அனுப்புன திட்டம்னா அந்த பேரு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்பல்லோ 8 நம்மளுக்கு ஆப்ஷன்ல அப்பல்லோ 8, 7, 6, 5 அப்படின்னு சொல்லிதான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்பல்லோ 8 அந்த திட்டம் மனிதனை நிலவுக்கு அனுப்புன திட்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்புட்னிக் கோள் வடிவம் பெறதுக்கு என்ன காரணம்? சந்துருக்கு டவுட்டுங்களா? இந்த ஸ்புட்னிக்னு ஒன்று சொல்லுவாங்க, அது என்னது மேம்? 1957 விண்வெளிக்கு அனுப்புன சேட்டிலைட் ரஷ்யா. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ரஷ்யா ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அனுப்பியிருக்கோம் மேம். அது வேர்ல்டுலயே ரஷ்யா வந்து அனுப்புனது போல. நம்ம அனுப்புனது வந்து நாசா மூலமா அப்போலோ 8 அனுப்பிச்சிருக்கோம். அது சரியா பாத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து நிறைய கொஸ்டின் வரனால அது ரீசெண்டா இப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு அப்டேட்டடா வச்சுக்கலாம் எல்லாருமே. நிறைய பிசிக்ஸ் மேஜர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. நம்ம 75 தான் சொல்லுவோம். நம்ம வந்து 65 தான் சொல்லுவோம் மட்டும்தான் கேக்குது. நம்ம வந்து 75 ஆயிரத்தி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து 1978 என்னதுன்னு சொல்றீங்க? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த அனுப்புனது வந்து 1975 அந்த ஆரியப்பட்டா தான். ஆரியப்பட்டாவா? ஓகே. அப்ப நாசா மூலமா அனுப்புனது அப்போலோ 8 கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? நானும் பாத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல சந்துரு வந்து பாத்துட்டு வாங்க. நீங்க வந்து சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அந்த மலை துளி கோள வடிவமா பெறதுக்கு என்ன காரணம்? கோள வடிவமா இருக்கு. பரப்புள்ளி விஷயம் மேம். பரப்பின் விசைனால அது வந்து கோள வடிவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி ஒரு இருக்கும் சரிங்களா? அதனால அது அப்படியே அந்த பகுதி விரிஞ்சு அது வந்து கோள வடிவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தண்ணியிலயுமே மேல தண்ணியோட மேற்பகுதி, ஏதோ ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியோட மேற்பகுதியில என்ன விசை செயல்படுதுன்னா பரப்பு இழு விசை தான் செயல்படுது. சரி, இப்ப ஒரு பால வந்து ஒரு பக்கெட்ல தண்ணிக்குள்ள போடுறீங்க, அப்ப அந்த இடத்துல என்ன விசை செயல்படும்? மிதப்பு விஷயம். சொல்லுங்க. மிதப்பு விஷயம். மிதக்கிறது கேட்கல. அந்த பால் வந்து நீ உள்ள போடும் போது கொஞ்சம் தண்ணி வந்து வெளில போகும்ல, அந்த பாலோட வெயிட்டுக்கு தகுந்த அந்த தண்ணி வெளியேறின அளவுன்னா அந்த பாலோட வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை சொல்றீங்களா? ஆர்கிமிடிஸ் தத்துவம். இப்ப அங்க செயல்படுற விசை வந்து பாகியல் விசை வந்து செயல்படும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். அந்த யூனிட்ஸ்ல வந்து காந்தவியல் இதெல்லாம் கேட்கலாம். காந்தவியல் வெப்பர் இதெல்லாம் இருக்கு. காந்தவியல்ல வெப்பர் இந்த மீட்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டுக்காங்களோ சொல்லிருக்கோம். அதேதான் நான் சொன்ன மாதிரி அந்த யூனிட்ல இருக்கிற எல்லா யூனிட்டுமே படிக்கணும். நம்ம எல்லா அலகுகளுமே நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். இப்போ கண்டுபிடிச்சவங்களை வந்து கேட்பாங்க சரிங்களா? எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவர் யாரு? எக்ஸ்ரே ராஜகுமாரி அக்கா பதில் சொல்லுங்க. யாருக்கா? எனக்கு தான் காது கேட்க மாட்டேதா? எல்லாத்துக்கும் கேக்குதா? எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவர் யாரு? ராஞ்சன் தான் எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள்லாம் கேட்பாங்க சரிங்களா? அது வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாரு?
கௌசல்யா சொல்லுங்க, ஏன் மைக் ஆன் பண்ணிட்டு விடுறீங்க? புரோட்டானை கண்டுபிடிச்சவர், நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் படிக்கணும். புரோட்டான். புரோட்டான் வந்து கோல்டு ஸ்ட்ரிங்னா புரோட்டான் வந்து ரூதர்ஃபோல்ட். அடுத்து நான் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு? ஜேம்ஸ் சாட்விக் மேம். சாட்விக் வந்து கண்டுபிடிச்சிருவார். ஃபுல் நேம் என்னது? ஜேம்ஸ் சாட்விக். ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன் மேம். ஜே தாம்சன். ரேடியத்தை கண்டுபிடிச்சவங்க மேரி கியூரி மேம். மேரி கியூரி மேரி கியூரி அம்மையார் வந்து ரேடியத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க. சொல்லுங்க, தெரிஞ்சா அவங்க கூட விடிய இன்னொருத்தவங்க தெரியல மேம். அதான் கேட்குறேன். தமிழ் husband ஆமா. பாடப்பகுதி பார்த்துப்பா. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னது? மேரி கியூரி மேம். அப்புறம் பியூரி கியூரி மேம். கியூரி. இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ரேடியத்தை. அதுக்கப்புறம் யாரு? ஒளிமின் விளைவை கண்டுபிடிச்சவர்? ஒளிமின் விளைவு ஒளிமின் விளைவை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே தொகுத்து வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம கொஸ்டின் வந்து வருது. வாயு விதி யார சொல்வீங்க? வாயு விதினாலே வாயு விதி வாயு விதி வாயிலே வாயில் விதி, சார்லஸ் விதி இதெல்லாம் சொல்லலாம். பாயில் விதினா எப்படி இருக்கும்? பாயில் விதி குக்கர் விசில் வர்றதை நான் வச்சுக்கலாம். பாயில் விதி என்ன நடக்கும், என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயில் விதி பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பிசிக்ஸ் மேஜர் யாரெல்லாம் இருக்கீங்க? பிசிக்ஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பிரஷரும் கான்ஸ்டன்டா இருக்குமா? சொல்லுங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. கரெக்டா தான் சொல்லுங்க. அப்ப பிரஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். P அவ்வளவுதான். 1/v. P ப்ரொபோர்ஷனல் 1/v. இவ்வளவுதான். அப்போ இந்த வாயு விதிகள் எல்லாத்துலயுமே இந்த வாயில் விதினா 3 விஷயம்: பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம். இது 3மே இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ குக்கர்ல வெப்பநிலை ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா விசில் வந்து வரும்ல, அதுதான் அந்த பீக், அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வரும். அப்ப இந்த இடத்துல பாயில் விதினா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்துச்சா பிரஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். B ப்ரொபோர்ஷனல் 1/v. இவ்வளவுதான் விஷயம். PV = மாறிலி, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கான் போன வருஷம். சரிங்களா? அப்போ இது போல விதிகள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கேள்விகள் இடம்பெறுது. அதை நம்ம வந்து பாத்துக்கணும். சார்லஸ் விதி சொல்லுங்க. சார்லஸ் விதியில எது கான்ஸ்டன்டா இருக்கும்? சார்லஸ் விதியும் நம்ம இடம்பெற்றிருக்கு. ஜெயந்தி சொல்லுங்க. மேம் பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் மேம். V ப்ரொபோர்ஷனல் T மேம். B ப்ரொபோர்ஷனல் T. அவ்வளவுதான். அங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா இவங்க சொன்ன மாதிரி பிரஷர், அந்த அழுத்தம் வந்து நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது அந்த T டெம்பரேச்சர் வால்யூமுக்கு இதா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அவ்வளவுதான். அதே போல வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா பிரஷர் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அந்த ஒரு இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? வச்சா நம்ம இதெல்லாம் போட்டோம். அதே போல நல்லியல்பு வாயு சமன்பாடு அதுவும் கேக்குறான். அது என்னன்னு சொல்லுங்க. இப்ப வாயு விதிகளே இவ்வளவுதான் இருக்கு. வாயு விதிகளே PV = RTM மேம். சொல்லுங்க சார். PV = RTM மேம். வாயு PV = RT, NRT அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணுனா மோல்கள், அதுல இருக்கிற மோல்களோட எண்ணிக்கை. PV = RT. P னா பிரஷர், V வால்யூம், R னா ரெசிஸ்டன்ஸ், T னா டெம்பரேச்சர். அந்த Nன்றது மோல்களோட எண்ணிக்கை. PV = NRT. இந்த சமன்பாடே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்கான். நல்லியல்பு வாயு சமன்பாடு கூறுகன்னு. அதனால நம்ம அதையும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த
ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விக்ரம் சாராபாய் எங்க இருக்கு? திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கும் நம்மளுக்கு உள்ள இருக்கனால இந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு இடம்பெறுது. விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்துல இருக்கு. சதீஷ் தவான் எங்க இருக்கு? சதீஷ் தவான் ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் இருக்கு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பெங்களூர். பெங்களூர்ல இருக்கா மும்பைல இருக்கா? மும்பை. மும்பைல இருக்கு. பெங்களூர்ல என்ன இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா மேம். ஸ்ரீஹரிகோட்டா புலிக்காட்டு ஆந்திரால இருக்கு சார். ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தானே பெங்களூரு. ஆமா, ஆந்திரா தெலுங்கானா பார்டர்ல இருக்கு ஸ்ரீஹரிகோட்டா. புலிக்காட் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டால புலிக்காட்டுன்ற இடத்துல தான் இருக்கு. இது சதீஷ் தவான். நம்ம என்ன கேட்டோம்? பெங்களூர் கேட்டோம். பெங்களூர்ல என்ன இருக்கு? பெங்களூர்ல கிரோர் அப்படின்னு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த பகுதியோட ஹெட் குவார்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அறிவியல் ஆராய்ச்சி பண்ற இடங்கள்லாம் அதுக்குரிய தலைமையகம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரி, இப்ப பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட்டை நம்ம இப்ப வெளியில வைக்கிறோம். வெளில வைக்கும் போது அந்த மொறுமொறுப்பு அந்த கிறிஸ்பி போயிடும். அதே ஃப்ரிட்ஜ்ல வச்சா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? இது கொஸ்டின் கேட்டிருக்கேன் போன வருஷம். இந்த கொஸ்டின் பிஸ்கட்டை திறந்த வெளி பகுதியில வைக்கும் போது அந்த நமத்து போயிருது இல்ல. ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா ஏன் அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கு? ஃப்ரிட்ஜே கூலிங்க, அப்ப அங்கேயும் நமத்து தான் போகணும். ஏன் அங்க மட்டும் மொறுமொறுன்னு இருக்கு? அப்படியே யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க கரண். தன்வெப்ப சம்திங் ஏதோ. அங்க வந்து குறைந்த ஈரப்பதம் இருக்கறனால, ஃப்ரிட்ஜ்னா கூலிங்கா தானே இருக்கும். ஏன் வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்கன்னு யோசிக்கலாம். அங்க இருக்கிறதுதான் நம்ம அப்ப சொன்ன மாதிரிதான். அதுல இருக்கிற வாயு மூலக்கூறுகள் எல்லாமே ஆவியாகி போயிடும். அந்த வெப்பநிலை ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப அந்த இடத்துல ஃப்ரீஸ்ன்ற இடம் நடந்துரும். சரிங்களா? அப்ப அந்த பிஸ்கட்டுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை எல்லாமே நம்மளுக்கு ஆவியாகி அப்படியே அது வந்து நீராவி ஆயிருமே. அது வந்து அப்படியே வந்து அது மேல படர்ந்து அந்த இடத்துல அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்க வைக்குது. முறுமுறுப்பு தரும். இப்ப ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதிக ஈரப்பதம், குறைந்த ஈரப்பதம், வெப்பநிலை அதிகமா இருக்கிறனால, இல்ல வந்து அந்த வெப்பநிலை மெயின்டைன் ஆகுறதுனால, அப்படிங்கிற அந்த மாறாமல் இருக்கிறதுனாலன்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? கேன்சர் வந்து குறைந்த ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புக்ல இருக்கு மேம் இந்த கொஸ்டின். சரிங்களா? எந்த புத்தகத்துல இருக்கு? சின்ன கிளாஸ் கெமிஸ்ட்ரியில இந்த சலவை சோடா இதெல்லாம் படிக்கிறோம்ல, அந்த லைன். மேம் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு? 6th புக்ல? அது சரியா தெரியல மேம். கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருக்கு. இப்போ புத்தகத்துல இருக்கிற கேள்விகள் தான் வந்து இடம்பெறுது போல. நம்ம நல்லா பாத்துக்கணும். சரி, 2 பால் உருளுதுல ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுது. அப்ப அந்த பால் உருள்ற ஃப்ளோவை எது கட்டுப்படுத்துது? காற்றா மேம்? காத்தடிச்சா வாஸ்டா தானே போகும் பால். ஆப்போசிட்ல அடிச்சா மேம்? அப்ப இந்த பக்கம் தானே போகும், நிக்காதுல. இந்த பக்கத்துல இருந்து காத்தடிச்சுச்சுன்னா இங்கிட்டு வரும், இந்த பக்கம் காத்தடிச்சுன்னா இங்கிட்டு போகும். யாரும் ஆன்சர் சொன்னீங்க? உராய்வு விசை. உராய்வு விசை தான் இப்பயும் சொன்ன மாதிரி. அப்ப அது உருண்டுட்டே போகும்போது அந்த தரைப்பகுதியில் இருக்க உராய்வு விசைனால அது வந்து ஸ்டாப் ஆகுது. இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இல்ல அப்ப எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ப எந்த மாதிரி நம்ம படிக்கணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. லைன் பை லைன் எல்லாம் வேணும். நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம எவ்வளவு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டா நம்மளுக்கு போதும். நம்ம அதே கேட்ட கொஸ்டின் மாதிரிதான். இப்ப ஒரு உலோகத்தோட மேற்பரப்பு குளிர்ச்சி அடையுது. அதே போல ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் வந்து ஆனா ரொம்ப குளிர்லாம் ஏற்காம இருக்கு. அது ஏன்? இப்ப உலோகத்துக்கு மேல இப்ப நான் ஒரு இரும்புல ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இரும்புல ஒரு அருவாள் ஏதோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப கூலா இருக்கு. அதே மரத்தால செய்யப்பட்ட இன்னொரு பொருளை கையில வச்சிருக்கேன். அது வந்து கூலிங் கம்மியா இருக்கு.
ஏன் அதனால? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்? ஏன் அப்ப சொன்னதுதான் அதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே வருது. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ரக்ஷனா, பாண்டி பதில் சொல்லுங்க. மேம் வுட் வந்து இன்சுலேட்டர் மேம், மெட்டல் வந்து கண்டக்டர் மேம். அதான். அப்போ கடத்து திறன், வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு வந்து சொல்றோம்ல. அப்போ அந்த வெப்ப கடத்து திறன் எதுக்கு அதிகமா இருக்கும்? கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் அந்த பகுதி வந்து அதிகமா குளிர்ச்சி அடையுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னா அந்த கடத்து திறன், வெப்ப கடத்து திறனால. அப்ப நம்மளுக்கு அந்த உலோகத்துக்கு நம்மளுக்கு கடத்து திறன் அதிகமா வந்து இருக்கும். சரிங்களா? அதனால வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா கூல் ஆகுது அப்படின்னு சொல்றோம். சரி, அதே போல இந்த பகுதியில இருந்து நம்மளுக்கு கேக்குறாங்க. சூரிய குடும்பத்துல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேக்குறாங்க அந்த துணைக்கோள்களை வச்சு. அதுல இருந்து பாக்கலாம். அதிகமான துணைக்கோள் இருக்கிறது எது? வியாழன். வியாழன் இல்ல, அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட்டடா சொல்லுங்க. சனி தான். 2024 ஜூன் மாசத்துல சனிக்கு இன்னொரு ஒரு துணைக்கோள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அதிக துணைக்கோள் இருக்கிறது வியாழன் இல்ல, இப்ப சனி அப்டேட்டட்ல. இப்ப அதுல இருக்கிற ஒரு சொல்லுங்க, சனியில இருக்க துணைக்கோள்னா சனி டைட்டன். டைட்டன் அது தெரியும் எல்லாத்துக்கும். டைட்டன் மேகங்களோட கூடிய நிலவு அப்படின்னா டைட்டன். இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, மேகங்களோட கூடிய நிலவு எதுன்னு. அதே போல அதிக துணைக்கோள் கொண்டது சனி, அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சரி, மிகப்பெரிய துணைக்கோள்னா எது? வியாழன் தான் மிகப்பெரிய. வியாழனோட துணைக்கோள் பேர் சொல்லுங்க. அங்க டைட்டன் சொன்னீங்களா, அது மாதிரி இங்க என்ன இருக்கும்? கேனிமீட் அப்படின்றது வியாழனுக்கு வந்து வரும். சரி, பச்சை நிற விண்மீன்னா எது? நீல நிற விண்மீன்னா எது? பச்சை கலர்ல எது இருக்கும், நீல கலர்ல எது இருக்கும்? பச்சை கலர் நெப்டியூன் மேம். நீல கலர் தான் பூமி மேம். பச்சை கலர்னா யுரேனஸ். யுரேனஸ். ஏன் யுரேனஸ் பச்சை கலர்ல இருக்கு? மீத்தேன் வாயு நிறைய பிரசன்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம டெலஸ்கோப்ல பார்த்தோம்னாலே இந்த கோள்கள் எல்லாம் பார்த்தாலே அதுக்குன்னு ஒரு கலர் தெரியும்ல. அப்போ யுரேனஸ் பாத்தீங்கன்னா அது ப்ளூ கலர்ல தான் தெரியும், ஏன்னா அங்க மீத்தேன் இருக்கு. அதே போல நீல கலர்ல நெப்டியூன் தெரியும். சரிங்களா? அது நெப்டியூன் தெரியும், அப்போ இது ப்ளூ கலர்ல தெரியும். அது ஒவ்வொரு கலர். பூமியும் ப்ளூ கலர்ல தான் இருக்கும், நெப்டியூனும் ப்ளூ கலர்ல தான் இருக்கும். இல்ல, ஆனா போன கதில வந்து பச்சை நிற விண்மீன் எதுன்னு கேட்டிருந்தாங்க. இல்லைங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து அவங்க ஆனா நெப்டியூன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா பச்சை கலர்ல யுரேனஸ் தான் இருக்கும், மீத்தேன் இருக்கனால எல்லாத்துக்குமே தெரியும். அது ஆன்சர் கீ ஃபைனலைஸ்ல அது விட்டுருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த கொஸ்டினை அவங்க மார்க்கே எடுத்துக்க மாட்டாங்க. 199 கொஸ்டினுக்கு தான் நம்மளுக்கு கட் ஆஃப் போடுவாங்க. அந்த கொஸ்டின் அவங்க விட்டுருவாங்க. அந்த ஆளுநர் வல்லுநர் குழுவின் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களே, அப்ப அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டா ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு மிச்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் கட் ஆஃப் போடுவாங்க. அதனால நம்ம ஒன்றும் பேனிக் ஆக வேணும். அது அப்படிதான் அவங்க கொடுத்துருந்தாங்க போன கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு தெரியறது என்னது? பச்சை கலர்ல என்ன இருக்கிறது என்னது, நீல கலர்ல இருக்கிறது என்ன? நீல கலர்ல இருந்தாதான் நெப்டியூன், பச்சை கலர்ல இருந்தா யுரேனஸ். அது நம்ம கன்ஃபார்மா வச்சுக்கணும். இப்ப கோள் சுத்துறதுக்கு எதிர் திசையில சுத்துறதுன்னா எது சொல்வீங்க? கோள் சுத்துறதுக்கு எதிர் திசை என்னங்கா? யுரேனஸ் வெள்ளி மேம். இந்த யூவி யுரேனஸ் வெள்ளி மட்டும் திசைக்கு எதிர் திசையில. அதே துணைக்கோள்னா அந்த நிலவுனா சந்துரு இருக்கீங்களா, போயிட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க பதில் இங்க இருக்கிறவங்க. ட்ரைட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரைட்டான் வந்து கோள் சுத்துற திசைக்கு எதிர் திசையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளியும் யுரேனஸும் சொன்ன மாதிரி யூவி ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர் திசையில வந்து சுத்தும். கிழக்குல இருந்து மேற்கு வந்து சுத்தும். தன்னைத்தானே சுத்துறதுன்னா
எல்லாமே தன்னைத்தானே சுத்துமோ? பூமி மேம். ம். எல்லாமே தன்னைத்தானே சுத்தும் சார். இப்ப குறைந்த கால அளவு சுத்துறதுன்னா எது? புதன் மேம். புதன்னா வந்து குறைந்த கால அளவு வந்து சுத்தும், பக்கத்திலே இருக்குல்ல. இதுல பாறை கோள்கள் எது, வாயு கோள்கள் எது? இது கேஸ் பிளானட். இதெல்லாம் வந்து இந்த பாறைக்கோள்கள் மேம். லாஸ்ட் 4 வந்து வாயுக்கோள்கள். லாஸ்ட்ல வர்றதெல்லாம் வாயுக்கள் வரும். முன்னாடி புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இதெல்லாம் வந்து பாறை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலே சின்ன கோள்னா எது? சின்ன கோள். அந்த கோளுக்கு எந்த துணை கோளுமே இல்ல, அந்த கோளுக்கு வளிமண்டலமே இல்ல அப்படின்னா எந்த கோள்? புதன். புதன். புதன் வந்து சின்ன கோள், அதுக்கு எந்த வளிமண்டலமும் கிடையாது, துணை கோள்களுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். இருக்கல வெப்பமான கோள்னா எந்த கோளை சொல்றோம்? வெள்ளி மேம். வெள்ளி மேம். வெப்பமான கோள். இதுதான் அதிக காலம் எடுத்துக்கும் சுத்தி வர்றதுக்கு, சரிங்களா? தன்னை தானே சுத்தி வர்றதுக்கு அதிக காலம் எடுத்துக்கிறோம், அது வந்து வெள்ளி. நீலக்கோள் அப்படின்னா எதை சொல்றோம்? நீலக்கோள் பூமி வந்து நீலக்கோள் அப்படின்னு சொல்றோம். ஓகே. போபோஸ் டீமஸ் இந்த துணைக்கோள்கள் கொண்ட கோள் எது? போபோஸ் டீமஸ். வியாழனா மேம்? வியாழன் இல்ல. வியாழனுக்கு என்ன பார்ப்போம்? கனிமீடு, யூரோப்பா, காலிஸ்டோ, அதெல்லாம் வந்து வியாழனுக்கு. சொல்லுங்க கௌசி. செவ்வாயோட துணை. செவ்வாயும் வந்து போபோஸ் டீமஸ் எல்லாம் இருக்கும். செந்நிற கோள் அப்படின்னு வந்து செவ்வாயை வந்து சொல்லுவோம், செந்நிற கோள். ரெண்டாவது பெருசுனா எதை சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பெருசு வியாழன் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது பெருசு சனி தான் ரெண்டாவது பெருசு. அதோட துணைக்கோள் நம்ம என்னன்னு பார்த்தோம்? டைட்டன். டைட்டன் வந்து சனியோட துணைக்கோள். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டைட்டன், சரிங்களா? அதிக வேகத்துல காற்று வீசுற கோள் அப்படின்னா எந்த கோள்? அதனால அது வந்து குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லுவோம். காத்து ரொம்ப ஃப்ளோ அதிகமா இருக்கும். நெப்டியூன் தான் வந்து குளிர்ந்த கோள், அதிக அளவுல காத்து வந்து வீசும். ப்ளூட்டோவை எந்த பீரியட்க்கு அப்புறம் நம்ம வந்து அது வந்து கோள் இல்ல, அது ஜஸ்ட் துணைக்கோள் தான் அப்படின்னு சொல்லணும்? எந்த வருஷம்? 2008. 2008 6ஆக்கா? 2006. 2006க்கு அப்புறம் அது வந்து கோள் வகையில சின்ன ஒரு துணைக்கோள் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் 2006க்கு அப்புறம். ஏன் அது அப்படி நம்ம கோள் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்? சுற்றுவட்ட பாதை சூரியனுக்கு விலகி போயிடுச்சு. சூரியனை சுத்தவே இல்ல, எல்லா கோளும் தன்னையும் ஒரு தடவை சுத்தும், சூரியனே ஒரு தடவை சுத்தும். இது தன்னை மட்டும் தான் சுத்திக்கு இருக்கு, சரிங்களா? அது போல இந்த சுற்றுவட்ட பாதையில இருந்து அது விலகி போயிருச்சு. அந்த எல்லா கோள்களுக்கும் ஒரு ரூல் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுல அந்த விதிகள் அடையில இது வந்து வரல. அதனால அது 2006க்கு அப்புறம் கோள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலக்கி வச்சுட்டோம். அந்த ஹோலியா அது சொல்லுவோம், அது எத்தனை வருஷத்துக்கு வரும்? அந்த ஹாலி நட்சத்திரம், ஹோலியா 76 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். லாஸ்டா எப்போ வந்துச்சு? 1900 சம்திங்ல வந்துச்சு. இனிமேல் 2076ல வருமா மேம்? 2061 தான் வரும். 2061 தான் வரும். 1986ல கடைசியா வந்துச்சு, 86ல. இனி வந்து 2061 தான் வரும், 76 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கணும். ஒளி எதிரொலிப்பு விதிகள் சொல்லுங்க. ஒளி எதிரொலிப்பு விதினா எந்த விதியை சொல்லுவோம்?
ஸ்னெயில் விதி தானே மேம்? ஸ்னெல் விதி சொல்லுங்கக்கா. ஸ்னெல் விதி 2 விதியை சொல்லுங்க. sin i by equal to sin r, படுகோணமும் விலகு எதிர்கோணமும் சமமா இருக்கு. அப்புறம் இந்த படுகோணம் படுகதி அப்புறம் படுகோணம் விலகதும் சமம். ஒரே தளத்துல அமையும் சொல்லுவாங்க மேம். 3 ஒரே படுகோணம் எதிரெழுத்து கோணம் படுபுள்ளி செங்குத்து கோடு இது எல்லாமே ஒரே தளத்துல அமையும். சரிங்களா? இந்த விதிகளை நம்ம பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின். அப்புறம் அந்த பொருள் எங்க வச்சோம்னா பிம்பம் எங்க வைக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து பாத்துக்கணும். அந்த கொஸ்டினும் கேக்குறாங்க, ஆனா அதையும் பாத்துக்கணும். கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில குழி ஆடி பயன்படுறோமா குவி ஆடி பயன்படுறோமா? முகம் பாக்குற கண்ணாடி, அலங்கார கண்ணாடியில சமதளாடி மேம். குழி ஆடி இல்லையா சார்? மேம் சமதளாடி இது இருந்தால் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இதாகும். குழியடி குவியாடினா வித்தியாசப்படும்ல மேம். சமதளாடி மேம். சரி, ஓகே. இந்த சலூன் கடையில வச்சிருக்கிறது சமதளாடி தானா? எஸ் மேம். இது இந்த நம்ம மின்சார அடுப்புல சூரிய அடுப்புன்னு சொல்றோம்ல மேம், சோலார் குக்கர்ல நம்ம குழியாடி அதுலதான் மேம் குழியாடி பயன்படும். அதுலயுமே அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல பாருங்க மேம், என்னன்னா அந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு மேம், அங்கேயுமே சமதளாடி தான். ஆனா அப்சர்வ் பண்றது குழியாடி அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஆனா நம்ம பொதுவா வந்து சமதளாடி மேம். என்னன்னு பாத்துக்கலாம். அதுபோல டார்ச் லைட்டு, இந்த ஹெட் லைட்டு, அதுல எல்லாம் எந்த ஆடி பயன்படுறது? குழியாடி தான் வந்து நம்மளுக்கு பயன்படுதுன்னு. அப்போ இது எல்லாமே நம்ம பாத்துக்கணும். நீர்மூழ்கி கப்பல்ல என்ன பயன்படுறோம்? குவியாடி. பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்ல கண்ணாடிய எந்த டிகிரில வைக்கணும்? டிகிரி எந்த டிகிரி? 45 டிகிரி. 45 டிகிரில வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா பிம்பம் வந்து தெரியும். ரஞ்சித் குமார், ஏன் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? சீக்கிரம் வாங்க. சரி, அடுத்து நீர்மூழ்கி கப்பல்ல பெரிஸ்கோப் பார்த்தோம். வேற எங்க பெரிஸ்கோப் வரும்? இந்த ராணுவத்துல ஆர்மில பதுங்கு குழியில பயன்படுத்தும் போதும் நம்மளுக்கு வந்து பெரிஸ்கோப் தான் பயன்படுத்துறாங்க. இந்த சாலையில திரும்புறோம்ல, அப்பெல்லாம் என்ன ஆடி பயன்படுத்துவாங்க? குவி ஆடி. சரிங்களா? அப்போ அந்த திரும்புற இடத்துல, இந்த டேர்னிங்ல, அந்த குறுகிய இடத்துல எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து குவி ஆடி வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஒளியோட திசை வேகம் வெற்றிடத்துல எவ்வளவு, நீர்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. வெற்றிடத்துல ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? 3 லட்சம் கிலோமீட்டர். 3 × 10⁸. இப்போ அதுல ஒவ்வொன்றும் நம்மளுக்கு என்ன யூனிட் அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். ஸ்னெல் விதி சொல்லுங்க. ஸ்னெல் விதி, அந்த விதி மட்டும் சொல்லுங்க. ஃபார்முலா ப்ரூஸ்டர் விதிக்கா? ஸ்னெல் விதி sin i by sin r equal to n2 by n1 மேம். sin i by sin r equal to mu, அதாவது மாறிலின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து விதி. அது என்னன்னு பாத்துக்கணும். சரிங்களா? நம்ம பார்த்தோம்ல, மேகம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கிறதுக்கு என்ன ஒளி சிதறல் பார்த்தோம் ஆரம்பத்துல. மேகம் வெண்மை நிறம் இருக்கிறதுக்கு என்ன ஒளி சிதறல்? ராமன் விளைவா மேம்? அது கடல் வந்து நீல நிறத்துல இருக்கிறதுக்கு ராமன் விளைவு சொன்னோம். மேகம் வெள்ளை நிறத்துல இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தோம். சொன்னதானே, ஏன் கவனிக்கலையா யாருமே? ராலே மேம். ராலேவும் இல்ல. ராலே எதுக்குன்னா மீ ஒளி சிதறல்.
ஸ்னேகாவும் லேட்டா வர்றீங்க, கிளாஸ் முடிக்கும் போது வர்றீங்க. சீக்கிரம் வந்துருங்க நாளைக்கு எல்லாரும். ஓகேவா? என்ன சொன்னீங்க? வானம் நீல நிலமா இருக்கிறதுக்கு என்ன ஒளிச்சிதறல் ஃபர்ஸ்ட்? ஒளிச்சிதறல். மேகம் வெள்ள நிற. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சொன்னதை ஏன் தப்பா சொல்றீங்க? மொத்தம் 4 வகை ஒளிச்சிதறல் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு ராலே, இன்னொன்னு மீ, அப்புறம் என்னது டிண்டால், அப்புறம் ராமன் எஃபெக்ட். இந்த 4 இருக்கும். இதுல வரிசையா எது என்ன அப்ளிகேஷன், விதிகள் நம்மளுக்கு ஒளிச்சிதற பத்தி தெரியலாட்டியும் ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கடல் வந்து நீல நிறமா இருக்கிறது ராமன் விளைவு கண்டுபிடிச்சார். அடுத்து மேகம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கிறது மீ ஒளிச்சிதறல். இந்த கூழ்ம கரைசல் வழியா சிதறினாலே நம்மளுக்கு அது மீ ஸ்கேட்டர் தான் சொல்லுவோம். சரிங்களா? அந்த மேகங்களுக்குள்ள அந்த கரைசல்களுக்கு வழியா ஒளிச்சிதறல் நடக்கிறதுனால இப்போ வெள்ளை நிறமா இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ஏன் வானம் வந்து நீல நிறத்துல இருக்கு? ராலே ஒளிச்சிதறல். ராலே ஒளிச்சிதறல் நீல நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் ராலே. இந்த வெள்ளை நிறத்துல மேகம் இருக்கிறதுக்கு மீ ஸ்கேட்டர், மீ ஒளிச்சிதறல். அப்புறம் ஜன்னல்ல அப்படியே லைட் வெளிச்சம் படும். அப்படியே அந்த லைட் வெளிச்சம் படும்போது அந்த பார்ட்டிகள் துகள்லாம் அப்படியே தெரியும், நம்மளுக்கு கண்ணுல தெரியும். அதுக்கு என்ன ஸ்கேட்டர்? ராலே ஒளிச்சிதறல். சரிங்களா? இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு தெரியலாட்டியும் அதுக்குரிய இது நம்ம ராலே டிண்டால்கா, ராலேன்னு சொல்லிட்டோம்னா டிண்டால்கா. அந்த சாளரம் வழியா ஒளி புகிற போது வர்றது வந்து டிண்டால் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். அப்ப அந்த லென்ஸ் சமன்பாடு கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த ஒளியில எங்க வச்சா பொருள் எங்க வந்து விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இப்ப இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிசிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும். அப்போ நம்ம சயின்ஸ்ல என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத ஒரு வியூ வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதன்படி எல்லாரும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரி வந்து அன்னைக்கு பார்த்தோங்க சார். லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், அதுல வந்து பாருங்க. சரிங்களா? கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பாத்துக்கணும். சரிங்களா? அப்போ சயின்ஸ் நம்ம ஓவராலா நம்ம வந்து எல்லா பகுதிகளில இருந்து நம்ம எப்படி படிக்கிறது என்னன்னு ஒரு வியூ வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வகுப்பு வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கோம். யாருக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே, வகுப்பை நிறைவு செஞ்சலாம். அடுத்த வகுப்பு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து வரும் காலத்துல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி. Thank you, ma'am. Thank you.